பின்னால் பிறங்கு இருந்தவன் பேர் நந்தி என்னால் தொழப்படும் எம்மிவை மற்றவன் தன்னால் தொழப்படுவார் இல்லைதானே. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று திருமந்திரம் 5ஆம் தந்திரம் 10வது அத்தியாயம் சகமார்க்கம் பாடல் 1490 பார்க்க இருக்கின்றோம். பாடல் இருக்கின்றது. யோக சமாதி உள்ளே அகலிடம் யோக சமாதியின் உள்ளே உளருளி யோக சமாதியின் உள்ளே உள சக்தி யோக சமாதி உகந்தவர் சித்தரே. யோகமும் ஆதியின் உள்ளே அகலிடம் யோக சமாதியின் உள்ளே உளரொளி யோக சமாதியின் உள்ளே உளசக்தி யோக சமாதி உகந்தவர் சித்தரே. இதன் விளக்கமாக சரவணையா தளத்திலிருந்து, யோகம் என்று அறியப்படுகின்ற சாதனையானது ஆதியாக இருக்கின்ற இறைவனின் உள்ளேயே அடங்கி அண்ட சராசரங்கள் அனைத்திலும் இறைவனோடு இடம்பெற்று இருக்கின்றது. அந்த யோகத்தில் ஆழ்ந்திருக்கின்ற சமாதி நிலையை சாதகருக்கு உள்ளே என்றும் நிலை பெற்று இருக்கின்ற ஒளியாக இறைவன் இருக்கின்றார். அந்த ஒளியாகிய இறைவனின் சக்தியை சமாதி நிலையில் இருந்து கொண்டே அனுபவித்துக் கொண்டு பேரின்பத்திலேயே திளைத்திருக்கின்ற சாதகர்களே சித்தர்களா ஆவார்கள். இது சரவணையா தளத்துல கொடுத்திருக்கிற விளக்கம். தேவாரம்.org கொடுத்திருக்கிற விளக்கம். சிவயோக சமாதியுள்ளே உலகம் முழுவதும் அடங்கி தோன்றும். உள் நிற்கும் ஒளியும் விளங்கும், அருட்சக்தியும் விளங்குவார். ஆதலால் சிவயோக சமாதி பெற்றவரை எல்லாம் சித்திக்க பெற்றவராவர். தன் குறிப்புரையாக, இடம் ஒளி என்பனவற்றின் பின் விளங்கும் என்பது எஞ்சி நின்றது. உலர்தல், அசைதல், ஒளிவிடல். இவ்வொளி திரோதான சக்தியாம். அகலிடமும் இவ்வொளியும் உள்ளன என்றது கால இடங்களை கடந்த பொருள்கள் விளங்குதல் கூறியதாம். அருள்சக்தி விளங்குதலாவது சந்நிதபாதம் உதிர்தல். இதனால் சிவயோகத்தால் உலகம் கடந்த வியாபகம் பெற்று சிவனோடு ஒக்கும் நிலை வாய்த்தலால் அது சகமார்க்கமாதல் கூறப்பட்டது அப்படின்னு இதுல கொடுத்திருக்கிறாங்க. வாங்க கௌரியம்மா, வணக்கம். பாருங்க. நன்றிங்க, நல்ல விளக்கம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி, ஓம் திருமூலர் திருவடி போற்றி, ஓம் நம சிவாய. திருமந்திரம் 1490. யோக சமாதியின் உள்ளே அகலிடம் யோக சமாதியின் உள்ளே உலர் ஒளி யோக சமாதியின் உள்ளே உள சக்தி யோக சமாதி உகந்தவர் சித்தரே. Inside the yogic samadhi is the universe. Inside the yogic samadhi is the light. Inside the yogic samadhi is the energy. Yogic samadhi is what the siddhas are fond of. யோக சமாதியின் உள்ளே அகலிடம். நம்ம இப்ப சக மார்க்கம் பார்த்துட்டு வரோம், தோழமை மார்க்கம். இதுல சமாதி நிலைக்கு வரைக்கும் இவங்களால சமாதி நிலையில நம்ம இந்த சித்தர்களாக இருக்கிறவங்க, இந்த சக மார்க்கத்துல இருக்கவங்க இறைவனை போய் சேர்றதுக்கு சமாதி நிலை போனாங்கன்னா அவங்க இறைவனை பற்றி கொள்ளலாம். அது மாதிரி பற்றி கொண்ட அவங்க என்னெல்லாம் உணர்வாங்க அப்படிங்கிறத சொல்றதாகவும், இதை பல சமாதி நிலைகள்ல அவங்க ஒவ்வொரு விஷயமாவும் அவங்க உணர்வாங்க. பல நிலைகள் இருக்கு சமாதியிலே. அதுல அவங்க என்னெல்லாம் பார்க்க முடியும், அவங்கதான் சித்தர் அப்படிங்கிறத இந்த யோக மார்க்கத்துல இருக்க சமாதியோட முக்கியத்துவத்தை இங்க சொல்றாங்க. இப்ப ஞான மார்க்கத்துல பார்க்கும்போது அந்த பிரம்மம் தான் அப்படின்றத பார்த்தோம், சிவமாகவே ஆகுதல்னு பார்த்தோம். இங்க உணர்வு நிலையா அவங்க எல்லாத்தையுமே உணர முடியும், எல்லாத்தையுமே காட்சியாகவும் பார்க்க முடியும். அகக்கண்லே அவங்க எல்லாத்தையும் அந்த அண்டத்தையும் பார்க்க முடியும், சிவத்தையும் உணர முடியும். அந்த உணர்வு நிலையை வச்சு அவங்க இறைவனை அடைகிறது. இந்த இடத்துல அங்க விழிப்பு நிலையை வச்சு நம்ம அடைஞ்சோம். இங்க
இந்த யோகத்துல வரும்போது நமக்குள்ள இருக்க சக்தி தேவி அவங்கள பிடிச்சிக்கிட்டே போய் நம்ம சிவத்தை அடையிறது. உணர்வாக தான் நமக்குள்ள இருப்பாங்க. நமக்குள்ள போக போக நம்ம அந்த உணர்வு நிலை மேலோங்க மேலோங்க அந்த உணர்வு நிலையை பிடித்து கொண்டே நம்ம உள்ள போகும்போது நம்ம சிவத்தை போய் பிடிச்சுப்போம். யோக சமாதியின் உள்ளே அகலிடம். அகலிடம்னா இந்த அண்டம், அந்த விரிந்து இருக்கிற அந்த அண்டம், இது அனைத்தையும் சமாதி உள்ளே உங்களால பார்க்க முடியும். இது ஒவ்வொருத்தரோட அனுபவமும் அவங்கவுங்க சமாதி நிலைக்கு தகுந்த மாதிரி மாறும். அகக்கண் திறக்கப்பட்டு உங்களுக்கு வந்து இப்போ புறக்கண்ணில் வழியாக நம்ம எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கோம். அதில் அதுக்கே சயின்ஸ் நிறைய சொல்கிறாங்க. அதில் நமக்கு அந்த ஒளிப்பட்டு அதுக்கப்புறம் தான் அது பிரெயின் போய் நமக்கு இந்த காட்சிலாம் வருதுன்றது. ஆனால் நம்ம அந்த புறக்கண்ணே இல்லாமல் கண்ணை மூடி இருக்கும்போது நமக்கு அகக்கண் விழிப்பு ஏற்பட்டு அந்த அகக்கண் விழிப்பு நிலையில நம்ம வந்து இறைவன் கொடுக்குற காட்சிகளை வந்து நம்மளால பார்க்க முடியும். அது எப்படி இருக்கும்னா நம்ம வந்து நம்ம இருக்கிறோன்றதும் இருக்கும். நான் என்ற உணர்வும் இங்கே நான் என்ற உணர்வும் போயிருக்காது. நான் என்ற உணர்வும் இருக்கும். நான் தான் பார்க்குறேன்றது இருக்கும். ஆனால் கண்ணை மூடிதான் இருப்போம். கண் வந்து அகக்கண்ணில் இந்த காட்சி, அதுவும் சக்தி தேவி நமக்கு என்னெல்லாம் காட்சி கொடுக்கணுமோ இந்த அண்டம் பிண்டம் எல்லாத்தையுமே அவங்களால காட்சி கொடுக்க முடியும். இவங்க கூட சொல்லியிருப்பாங்க, ஜோ டிஸ்பென்சான்னு நினைக்கிறேன். அவங்களோட அனுபவத்தில் அவங்க அந்த பீனியல் கிளாண்டே போய் பார்த்தாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்களோட பேட்டியில் ஒரு தடவை அவங்களுக்கு உள்ள டிராவல் பண்ணி தனக்குள்ள இருக்க அந்த மூளையில அந்த பீனியல் கிளாண்ட் எங்க இருக்கு அப்படின்றத அவங்க அகக்கண்லே அவங்க பார்த்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது மூலமா தான் நமக்கு இந்த 72,000 நாடியெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க இல்லையா? இது மூலமா தான் அவங்க கண்டுபிடிச்சதா இருக்கும். அந்த சக்தி தேவி நமக்கு காமிக்கிற அந்த காட்சிகள் மூலமாக நமக்கு உள்ள பிண்டத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்கு, அண்டத்துல என்னெல்லாம் இருக்கு, அது எல்லா காட்சியுமே உருவாக்கி இருக்கிறது சக்தி தான். நம்ம அந்த உணர்வு நிலையில சக்தி தேவியோட உணர்வு நிலையை பிடிக்கும்போது உணர்வாகவும் அந்த பிரகாசமாகவும் இப்போ எப்படி ஒளி இருக்குன்னா ஒரு விளக்குல ஒரு ஒளி இருக்கு அப்படின்னா அந்த ஒளியோட பிரகாசமா இருக்கிறது சக்தி தேவி தான். அது உள்ளொளியா இருக்கிறது மட்டும்தான் சிவம். அதை அப்படியே பிரகாசிச்சு எல்லாத்தையும் வெளிச்சமா காமிக்கிறது வந்து சக்தி தேவி. அதை வந்து நம்ம அதை உணர்வா நம்ம சக்தியை நம்ம உள்ள பிடிச்சிக்கும் போது நமக்குள்ள அவங்க என்னெல்லாம் பிரம்மாண்டமா இந்த உலகத்தையும் அண்டத்தையும் பிண்டத்தையும் வச்சிருக்கிறாங்கன்றத நம்மளால உணரவும் முடியும். அதை அவங்க காட்சிகளாகவும் நமக்கு காட்டவும் முடியும். அதுதான் இந்த இடத்துல வந்து இந்த முதல் வரியில வந்து இந்த அண்டத்துல இருக்க அனைத்தையுமே நேத்து கூட ஐயா சொன்னாங்க, தியாகராஜன் ஐயா, எல்லா வெளியும் நமக்குள்ளே பார்க்க முடியும். சிவ வெளி, சக்தி வெளி, சந்திரன் சூரியனோட வெளி, அந்த பிரம்மாண்டமா மேல மேல போய் நம்மளால பார்க்க முடியும். ஒவ்வொரு 12 நிலையும் தாண்டி அது சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? அது மாதிரி அனைத்தையும் நம்ம எப்ப பார்க்க முடியும்னா அந்த சமாதி நிலையில அந்த உணர்வு நிலையை பற்றி கொண்டே உள்ள போய் நம்ம சிவத்தோட ஒன்றி இருக்கும்போது நமக்கு அனைத்து காட்சிகளும் அகக்கண் மூலமாக நமக்கு தெரிய வரும். யோக சமாதியின் உள்ளே உலர் ஒளி. உலர் ஒளிங்கிறது அந்த உள் ஒளியாக இருக்கிற சிவம். அந்த அதான் அவேர்னஸ். அந்த அருளொளியாக அருட்பெருஞ்சோதின்றாங்க இல்லையா? அந்த இடத்துக்கே அந்த சமாதிங்கிறது நம்மளை கூட்டு போக முடியும். யோக சமாதியின் உள்ளே உள்ள சக்தி, அதான் அந்த அருட்பெருஞ்சோதினால அந்த ஜோதியாக பிரகாசமாக இருக்கிறதே சக்தி தான். அந்த சக்தி தான் சிவத்தோட ஐக்கியமாயிட்டாங்க. சக்தி வெளியில வந்து நமக்கு இந்த மாய உலகத்தை காமிச்சு இதுக்குள்ள நம்ம வச்சுக்கிறது இல்லாம அப்படியே சக்தி உள்ள திரும்பி அந்த ஜோதியிலே போய் ஐக்கியமாகும் போது அது பேர் வழியாக அதே இடத்திலே இருக்கிற விஷயம்தான் அந்த அருட்பெருஞ்சோதி. அந்த காட்சி வந்து நமக்கு வெளியில காமிக்கல. அவங்க அந்த ப்ரொஜெக்ஷன் வந்து இந்த பிரகாசமாகி நம்ம வெளியில உலகத்துல இல்லாம நம்ம உள்ளுலகத்துல திருப்பி அந்த சிவத்தோடையே அந்த ஒளி, அந்த நமக்கு இத்தனையும் காமிச்சிட்டு இருக்கிற ஒளி வந்து சிவத்தோடையே போய் ஐக்கியமாகிறது. அந்த ஒளியாகவும் சக்தி தேவி அங்க இருப்பாங்க. யோக சமாதி உகந்தவர் சித்தரே. இந்த யோக சமாதியில உகந்தவர்னா சிறந்தவர் வந்து சித்தர்கள். ஏன்னா அதான் உணர்வை பிடிச்சி உணர்வாக இருக்கிறது நமக்குள்ள சக்தி தேவை. நம்ம எவ்வளவு தூரம் உள்ள போறோமோ நம்ம உணர்வு நிலை, உணர்ச்சி நிலையிலிருந்து ஆணவ நிலையிலிருந்து அடுத்தது உணர்வு நிலை உணர்றது. அதனாலதான் நம்ம எல்லா விஷயத்தையுமே உணர்ந்து பார்க்கும்போது அது வந்து உண்மையாகவே மாறும். இதுல சொல்லுவாங்க ஃபீலிங் இஸ் த சீக்ரெட் அப்படின்பாங்க. நீங்க எதை உணர்றீங்களோ, அதாவது நினைக்கிறீங்க நடக்காது, சொல்றீங்க நடக்குமான்னு தெரியாது, ஆனா உணர்ந்து நீங்க செய்யும் போது அது நடக்கும். ஏன்னா அது வந்து நீங்க உங்க பிரபஞ்சம்ன்றது உங்களோட உடம்பு தான். உங்க உடம்புக்கு வந்து நீங்க சொல்லிடுறீங்க
இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இதுதான் உண்மை அப்படின்றத சொல்றீங்கன்னா, அதுக்கு தகுந்த மாரி உங்க உடம்பே செயல்பட ஆரம்பிச்சிடும். நீங்க என்ன ப்ரொஜெக்ட் பண்றீங்களோ பிரபஞ்சத்துக்கு, அதுவும் செயல்பட ஆரம்பிச்சிடும். அதுதான் சக்தி நிலையை தான். நம்ம சக்தி நிலையை புடிச்சிட்டு சிவத்த அடையிறது தான் இந்த யோகமுமே. அது வந்து நீங்க மந்திரம் சொல்றதுலயும் அந்த இது இருக்கலாம். சாதாரணமா நீங்க ஒரு ஓம் நம சிவாய சொல்றீங்க. ஓம் நம சிவாயக்கு பல அர்த்தம் இருக்கு. அதாவது நம சிவாய வந்து 5 பூதங்களாகவும் பார்க்கலாம். நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். அதுதான் நம சிவாயன்னு பார்க்கலாம். எல்லாரும் நிறைய கருத்து சொல்லியிருப்பாங்க அதுக்கு. அதே மாதிரி சிவம், சக்தி, ஆன்மா எல்லாம் கலந்து அந்த மாயையும் நீங்க பெற்றதுதான் நமசிவாயம் அப்படின்றதையும் பார்க்கலாம். இல்ல சாதாரணமா நான் நமசிவாயம்ங்கிறது நான் சிவனை போற்றுறேன், நான் சிவனை நினைக்கிறேன் அப்படிங்கிறதையும் நான் பார்க்கலாம். ஆனா இது ஏதோ ஒண்ணு நீங்க வச்சுட்டு மனசுல வச்சுக்கிட்டு அவங்க நிலைக்கு தகுந்த மாதிரியே வச்சுக்கலாம். உணர்வு நிலையா நீங்க அதை கொண்டு போகும்போது அதுக்கு சக்தி இன்னும் அதிகமாகும். இப்போ ஓம் நம சிவாய நம்ம சொல்றப்ப நான் வெறும் வாயால வெறும் என் தொண்டைய வச்சு என் உடம்ப வச்சு நான் யூஸ் பண்ணி சொல்லாம அதை நான் உள்ள என்னோட மனதுக்குள்ள கொண்டு போகும்போது இன்னும் அதுக்கு சக்தி, இன்னும் நான் வந்து என்ன உணர்றேன் அப்படிங்கிறது. இப்ப நான் இறைவனை நினைக்கிறேன்னே வச்சுக்கோங்க. சாதாரணமா நான் இறைவனோட கலந்துருக்கிறேன், நான் இறைவனாக இருக்கிறேன். அவங்க புரிதல் படி அதை நீங்க சொல்லி நினைச்சுக்கலாம். ஆனா அதை நினைச்சு நம்ம உள்ள பரவாக்கா போகும்போது அதை உள்ள அதை அவேர்னஸ்க்குள்ள நீங்க கொண்டு போக முடியும். அதை கான்சியஸ்னஸ்ல இருந்து வைகரியா இருக்கிறவங்களோட மந்திரம் வந்து உள்ள வரைக்கும் போக முடியும். உள்ள போய் நீங்க அதை சொல்லும் போது அது உள்ளுக்குள்ளே ஓடும். அது வந்து நான் இறைவனாகிறேன்றது இருக்கலாம், நான் இறைவனை வணங்குகிறேன் இருக்கலாம், இறைவனோட கலக்கிறேன் இருக்கலாம். ஆனா நீங்க என்ன உணர்றீங்க அதை சொல்லும் போது அவங்களுக்கு புரியுற மாதிரி அவங்க உணரலாம். அவங்க திருவடி எது நினைக்கிறாங்களோ அதை உணரலாம். ஆனா அதை உணர்ந்து சொல்லும் போது இப்ப நான் வந்து இறைவனோடு கலக்கிறேன், ஓம் நம சிவாய நான் இறைவனாக மாறுகிறேன் அப்படின்றத, சிவமாகவே மாறுகிறேன், நான் சிவமாக இருக்கிறேன், ஓம் நம சிவாய அப்படி சொல்லும்போது அது வந்து உங்க பாடிக்குள்ள வந்து அது உண்மை அப்படிங்கிறத அது சொல்லிட்டே இருக்கும். நீங்க மனசுக்குள்ள வந்து சிவமாக இருக்கிறேன், சிவமாக ஓம் நம சிவாய நான் சிவமாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்ல 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 அதுதான் நீங்க பிரபஞ்சத்துக்கு கொடுக்குறீங்க. நீங்க அது உணர்வு ரீதியா கொடுக்கும்போது வெறும் வெளி வார்த்தையா நீங்க கொடுக்காம உணர்வா கொடுக்கும்போது உள்ள அது ஸ்டோர் ஆகுது. இதுதான் உண்மை, இதுதான் நானா, அப்ப நான் வந்து சிவமா அப்படிங்கிறது வந்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்க மைண்டு, உங்க பாடி எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரி இதாகும். அதனால எதையுமே நீங்க உணர்வுக்கு கொண்டு வரும்போது அது இன்னும் சக்தி வாய்ந்ததா இருக்கும். அதனாலதான் நான் வந்து அர்த்தநாரி ஐயா பாடும் போதும் சும்மா கேட்காதீங்க. அதை வந்து சும்மா காதுல கேட்காதீங்க, ஒரு அவுட் சைடா கேட்காதீங்க. அதை உங்க மனசுக்குள்ள எடுத்துட்டு போயிடுங்க. அந்த பாடலே உங்களுக்குள்ள ஓடும்போது அந்த பாடல் பாடின ஞான சம்பந்தரா இருக்கலாம், யாரா ஒன்றும் இருக்கலாம், அவங்களோட உணர்வு நிலையை நீங்க பிடிச்சிக்கிறீங்க. பிடிச்சிட்டு நீங்க அந்த உணர்வு நிலை தான் என்னோட உணர்வு நிலைன்னு சொல்லி அந்த பாடலை நீங்க கேட்கும்போது அந்த உணர்வு நிலை தான் உண்மையா, இந்த உடம்புக்கான உணர்வு நிலை அந்த உணர்வு நிலை தானான்னு சொல்லிட்டு உங்க உடம்பு அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மந்திரம் சொல்றது இதெல்லாம் வந்து கிரியையில வந்துரும். யோகத்துல வந்து நான் எதுக்கு சொல்றேன்னா உணர்வு நிலைக்கு புரிய வைக்கிறதுக்காக அதை சொல்றேன். நான் இதுல மந்திரத்தை சொல்றதுக்கு இல்ல. இதுல வந்து அந்த சக்தி தேவி தனக்குள்ள அந்த உணர்வு நிலையா எனர்ஜி, அந்த எனர்ஜியா இருக்கிற சக்தி தேவியை நம்ம பிடிச்சிக்கிட்டே இருக்க இருக்க வெளி உலகத்துல இருந்து நம்ம கட்டாயிடுவோம். கட்டாயிட்டு அந்த உணர்வு நிலைக்கு நம்ம போயிடுவோம். அந்த உணர்வு நிலையில இருந்து இருக்க 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 அந்த உள்ளொளியா இருக்கிற சிவம் இருக்கு இல்லையா, அருள் ஒளியா இருக்கிற சிவத்தை நம்ம போய் பிடிச்சிருவோம். அதுக்கு வந்து உணர்வு நிலை சக்தி வந்து ரொம்ப உதவியா இருப்பாங்க நம்ம சிவத்தை பிடிக்கிறதுக்கு. அப்புறம் அந்த சக்தி சிவத்தோட ஐக்கியமாயிட்டாங்கன்னா நம்ம ஃபுல்லா இந்த வெளி உலகத்துல இருந்து நம்ம கட்டாயிடுவோம். எல்லாமே நம்ம முழுசா நம்ம சிவத்தோட ஐக்கியமாகிற நிலை வரும். அந்த உணர்வுக்கான இம்பார்ட்டன்ஸை நான் இந்த இடத்துல சொல்றேன், அவ்வளவுதான். அதனால இது வந்து நமக்குள்ள இருக்க அந்த மாதிரியான நிலையில நம்ம சமாதி நிலையை அடையும் போது சக்தி வந்து சிவத்தை அடைஞ்சிடுறாங்க. நம்ம அந்த வெளி உலகத்தை நம்ம காமிச்சிட்டு இல்லாம எனர்ஜி, நம்ம எல்லா எனர்ஜியும் நமக்குள்ள இருக்க சிவத்திட்ட போய் அடங்கும் போது அது அவேர்னஸா வரும். அந்த இடத்துல போய் நம்ம ஒடுங்கும் போது இது எல்லாமே இந்த மாய உலகத்துல இருந்து நம்ம உள்ள போயிடுவோம். அதுதான் சமாதி. அதுல பல நிலைகள் இருக்கு. அந்தந்த நிலைக்கு தகுந்த மாதிரி நமக்கு காட்சியாகவும் அனுபவங்களாகவும் உணர்வாகவும் நமக்கு சமாதி நிலையில நமக்கு கைகூடும். இது தோழமை மார்க்கம்ன்றதுனால நம்ம ஃப்ரெண்டு மாதிரி எப்போ வேணாலும் நீங்க போய் இறைவனை போய் பார்த்துட்டு
இறைவன் கூடயே இருந்துட்டு இறைவனாகவே இருந்துட்டும் திரும்ப நம்ம இந்த உடம்புக்கு இந்த நான்ன்ற உடம்புக்கு வந்துருவோம். அதுதான் இந்த சன்மார்க்கத்துக்கும் சகமார்க்கத்துக்கும் உள்ள வித்தியாசம். அங்க வந்து நான் இறைவனாக மாறிட்டேன்னு இருக்கும். இங்க நான் போய் போய் பார்த்துட்டு வரேன். சமாதிக்கு உட்கார்ந்து நான் கொஞ்ச நேரத்துல சமாதி நிலைக்கு போயிட்டு நான் இறைவனோடயே இருந்துட்டு திரும்ப நானுன்ற உணர்வு எனக்கு இன்னும் இருக்கு. இன்னும் அந்த உலகத்துல விஷயம் இருக்குன்றக்கப்ப திரும்ப நான் இங்க வந்துடுறேன். அத வந்து இந்த உணர்வா இருக்க சக்தி தேவி மூலமா நம்ம வந்து அந்த நிலைய அந்த சமாதி நிலைய அடைஞ்சு அனைத்தையும் உணர முடியும். அண்டம், பிண்டம், உள்ளொளியாக இருக்க சிவம், நமக்குள்ள அனைத்தையும் இயக்குற சக்தி தேவி, இப்படி எல்லாரையுமே நம்மளால உணர முடியும். அதுக்கு வந்து இந்த சமாதி நிலை, இந்த சகமார்க்கத்துல இருக்க சமாதி நிலை தான் அது வந்து சிறந்ததாக செய்றவங்க சித்தர்களே அப்படின்றத சொல்றதா பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி. வாங்க ஐயா, பிரணவன் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா நிறைய சார் வணக்கம். வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம். யாராவது ஏதாவது சொல்றாங்களா இந்த தலைப்புல? இல்ல ஏதாவது கேக்குறாங்களா? பாலு சார், ரொம்ப நாளாச்சு கேள்வி கேட்டு. வாங்கலைங்க, வாய்ப்பு இருந்தா வாங்க. சரி சார், இதோட முதல் வரி படிங்க சார். ரத்னா சார், யோக சமாதியினுள்ளே அகலிடம். சரியா கேட்கல. யோக சமாதியினுள்ளே அகலிடம். யோக சமாதியின் உள்ளே அகலிடம். அடுத்தது யோக சமாதியினுள்ளே உளரொளி. ரைட். முதல்ல அகலிடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதுதான் வந்து வடமொழியில வியாபகம். முதல்ல சமாதி அப்படின்னாலே இதே நம்ம ரெண்டு பேரும் சமாதிங்கிறது இயல்பா அது வடமொழி சொல். இதுல வந்து ரெண்டு சொல் இருக்கு. ஒண்ணு ஆதி அப்படிங்கிறது, ரெண்டாவது சமம் அப்படிங்கிறது. அப்ப சமம் கூட்டல் ஆதி, அந்த ரெண்டு சொல்லும் சேரும் போது தோன்றல், திரிதல், கெடுதல் அப்படிங்கிற 3 இலக்கண விதியின் அடிப்படையில அந்த கெடுதல் அப்படிங்கிற இலக்கண விதிப்படி அந்த இம்மு வந்து போயிடும். சமம் கூட்டல் ஆதி அப்படிங்கிறது சமாதி அப்படின்னு ஆயிடும். இப்ப இந்த சமாதிங்கிற சொல்லுக்கு பொருள் என்ன அப்படின்னா, இந்த உடலும் உயிரும் இணைவதற்கு முன்னாடி எந்த நிலையில் இருந்ததோ அதுதான் ஆதி நிலை. அந்த ஆதி நிலையில நம்ம இருந்தோம்னா அதுக்கு பேரு தான் சமாதி அப்படின்னு பேரு. இந்த சமாதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மெய் உணர்ந்த நிலை. மெய் உணர்ந்த நிலையில இருந்தோம்னா அது சமாதி நிலை. இந்த சமாதி நிலை அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்றது என்னன்னா, யோகத்தின் மூலமாக நம்ம வந்து உண்மையை உணர்வது அப்படிங்கிறது. அது ஞானசம்பந்தர் பெருமான் சொல்வார் இல்லைங்களா, காதலாகி அப்புறம் கசிந்து அப்புறம் கண்ணீர் மல்கி. நம்ம வந்து ஔவையார் சொல்லுவாங்கல்ல, ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்னுவாங்க. அந்த ஓதுறதுக்குன்னு ஒரு சில ஸ்டெப்பு படிநிலைய வந்து ஞானசம்பந்தர் சொல்வார். காதலாகி அது வந்து ஈடுபாடு, அப்புறம் கசிந்து, கசிந்து அப்படின்னா உருகி, அப்புறம் உருகும் போது இயல்பாவே கண்ணீர் வரணும். கண்ணீர் மல்கி அந்த உண்மையான அன்பு அப்படிங்கிறது வந்து நம்ம யாருக்கிட்ட அன்பு இருந்தாலும் சரி, அந்த அன்புக்கு அடையாளமும் அன்புக்கான அர்த்தமும் என்னன்னா அது கண்ணீர் தான். ஒண்ணு, அவங்க சந்தோஷமா இருந்தாங்கன்னா வரக்கூடிய கண்ணீர் வந்து ஆனந்த கண்ணீர். அவங்க துன்பத்துல இருந்தாங்கன்னா வரக்கூடிய கண்ணீர் துயரமான கண்ணீர். அது அதனாலதான் திருக்குறள்ல 8வது அதிகாரம் அன்புடைமை, அதுல முதல் திருக்குறள்லயே ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதனால அந்த புன்கண்ணீர் அப்படின்னு ஏன் சொன்னார் அப்படின்னா, கொஞ்சமா வரும் அது திருக்குறளை பொறுத்த வரைக்கும்.
ஆனா திருவருட்பாவை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. புன்கணீர் பூசல் தரும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுல காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்புறம் ஓதுவது இருக்கு பாருங்க, அதுதாங்க உயர்வான ஓதுதல் அப்படிங்கிறது. சாதாரணமா நம்ம படிக்கிறதும் ஓதுதல் அப்படின்னால என்னன்னா, தினந்தோறும் ஒன்றை நாம் தொடர்ந்து படித்தால் அதுக்கு பேர் தான் ஓதுதல் அப்படின்னு. இப்ப நான் திருமந்திரம் ஓதுகிறேன் அப்படி சொல்லலாம். ஆனா அதுக்காக தினத்தந்தி ஓதுகிறேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நேற்றைய பேப்பர் இன்னைக்கு படிக்க முடியாது. படிக்கலாம், பிரயோஜனம் கிடையாது இல்லையா? அதனால யார் யாரை முறைச்சாங்க, யார் யாரை அடிச்சாங்க அப்படின்னு இருக்கும். அதனால நமக்கு பிரயோஜனம் கிடையாது. அதனால ஓதுதல் அப்படின்னா நாள்தோறும் தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எனக்கு நாங்க 5ஆம் வகுப்பு வரைக்கும் சேலத்துல படிக்கும்போது ஒரு சமையல்காரம்மா இருந்தாங்க. அவங்க திருவாசகம் சொல்லிக்கிட்டே தான் சமைப்பாங்க. நான் அவங்களுக்கு இந்த வெங்காயம் வச்சு கொடுக்குற அது மாதிரி வேலைலாம் போய் செஞ்சு கொடுப்பேன். அப்ப அவங்க திருவாசகம் சொல்லிக்கிட்டே தான் சமைப்பாங்க. அது மாதிரி என்ன பண்ணாலும் அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்க, அதுக்கு பேர் தான் ஓதுதல் அப்படிங்கிறது. அப்படி ஓதும் போது அதான் சொல்லுவாரு, காதலாகி, அந்த காதலாகிக்கு பக்கத்துல ஒரு இக்கு இருக்கணும். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை. அப்படி யார் ஓதுகிறார்களோ அவர்களை இறைவன் எங்க கொண்டு போய் விடுவார் அப்படின்னா, நன்னெறிக்கு உய்ப்பது. ஓதுவார் தமை நன்னெறிக்கு உய்ப்பது. நன்னெறி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நன்மையை தரக்கூடிய வழி, அதுதான் நன்னெறி அப்படிங்கிறது. செல்வமும் நன்மையும் செல்வமும் நாளும் கிடைத்திடும் அப்படின்னு கம்பர் சொல்வாரு. அப்படி எல்லா நன்மையும் பெறக்கூடிய வழியில நன்னெறிக்கு உய்ப்பது அப்படின்னு சொல்லிட்டு, வேதம் 4லும் மெய்ப்பொருளாவது அப்படின்னு சொல்லியிருப்பாருங்க. அந்த மெய்ப்பொருளை சிந்தித்த வழியில் அமைதியாக இருப்பது. அதுக்கு சொல்றது என்னன்னா, செயலற்று அப்படின்னு சொல்லுவோம். கந்தர அனுபூதியில 12வது பாட்டுல சும்மா இரு சொல்லற அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி சிந்திச்சபடி எதுவுமே செய்யாதீங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அது சிந்தித்தபடி எல்லாவற்றையும் செய்வது, நம்முடைய அன்றாட கடமைகளை அப்புறம் செய்வது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல யோக சமாதி அப்படிங்கிறது. சரி, 2வது வரி சொல்லுங்க சார். யோக சமாதியினுள்ளே உலர்வு. முதல்ல அகன்ற இடம் கிடைக்கும் நமக்கு. அதுக்கப்புறம் உலர் ஒளி, அங்கதான் நமக்கு வெளிச்சமும் கிடைக்கும். நமக்கு கண் இருக்குது, பொருள் இருக்குதுங்கிறதுனால பாத்திர முடியாது இல்லைங்களா? வெளிச்சம் தான் தானே பார்க்க முடியும். அதனால இந்த உலர் ஒளிங்கிறது அன்பு. அது என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா, ஞானம் அப்படிங்கிறது என்னன்னா, நாம் இறைவனிடத்தில் உயிர்கள் காட்டுகிற அன்புக்கு பேரு ஞானம் அப்படின்னு பேரு. இறைவன் உயிரிடத்தில் காட்டுகிற அன்புக்கு பேரு அருள் அப்படின்னு பேரு. இதெல்லாம் நீங்க கந்தர் அனுபூதி படிங்க. நானும் ரத்னதரம் படிச்சுட்டு தான் இருக்கோம். 43வது பாட்டுல முருகா நினது அன்பருளால் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இறைவன் உயிரிடத்தில் காட்டுகிற அன்புக்கு அருள் அப்படின்னு பேரு. உயிர்கள் இறைவனிடத்தில் காட்டுகிற அன்புக்கு ஞானம் அப்படின்னு பேரு. ஞானம் அப்படின்னாலே உயிர்கள் இறைவனிடத்தில் காட்டுகிற அன்புக்கு பேரு ஞானம் அப்படின்னு பேரு. இது வைணவத்துல பிரேம தசை ஞான தசை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது சொன்னா இன்னும் கொஞ்சம் டைம் ஆயிடும். அதனால அந்த சமாதியில இருக்கும் போதுதான் நம்முடைய அறிவாகி அந்த ஒளி நமக்கு கூடும் அப்படிங்கிறது. அந்த கூடும்ங்கிறதுலே 2 அர்த்தம் இருக்குங்க. ஒண்ணு அரித்மெட்டிக்கல் மெத்தடுன்னு ஒண்ணு இருக்கு, ஜாமெட்ரிக்கல் மெத்தடுன்னு ஒண்ணு இருக்கு. அதை நீங்க படிச்சீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். சரி, அடுத்து 3வது வரியை சொல்லுங்க சார். யோக சமாதியினுள்ளே உழல் சக்தி. இப்ப முதல்ல நல்ல இடம், அதுக்கப்புறம் ஒளி, இது எல்லாம் இருந்தா போதாது இல்லைங்களா? கண்டிப்பா சக்தி இருக்கணும்ல, எனர்ஜி இருக்கணும். எனர்ஜி இருந்தாதான் அது நல்லது. எனர்ஜி இல்லைன்னா அலர்ஜி ஆயிடும், செயல்பட முடியாம போயிடும், ஒவ்வாமைன்னு பேர் ஆயிடும். அதனால அந்த சமாதியில இருக்கிறவங்களுக்கு
சக்தியும் கிடைக்கும் அப்படிங்கிறது. சக்தியும் வாய்க்கும்னு சொல்றது சைவ சித்தாந்தத்துல சத்தினிபாதம் வாய்த்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப 3 விஷயம் சொல்லியிருக்காங்க. ஒண்ணு, சமாதியில நமக்கு வந்து அந்த நம்முடைய பரப்பு அளவு வந்து அதிகமா இருக்கும், நம்மளுடைய அறிவு அதிகமா இருக்கும். அந்த அகலிடம்ங்கிறது அந்த அறிவு தான். திருமந்திரத்துல வந்து நிறைய இடத்துல அந்த அகலிடம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது வந்து ஒளி. இந்த 2ம் இருந்தா இதை பயன்படுத்துறதுக்கான சக்தி அப்படிங்கிறது. அடுத்தது 3வது வரி சொல்லுங்க சார். மூணாவது வரி தான் யோக சமாதியினுள்ளே. 4 சொல்லுங்க சார். நினைக்கிறேன் யோக சமாதி உகந்தவர் சித்தரே. இந்த 3 முதல்ல அகலிடம், அடுத்தது உலரொளி, அடுத்தது சக்தி. இந்த 3ம் யாருக்கு வாய்க்கிறதோ அவர்களே சித்தர்கள் அப்படின்னு பொருள். இந்த சித்தர் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னா உயர்ந்த அறிவுடையவர்கள், அதுதான் சித்தர்கள். இந்த அறிவு அப்படிங்கிறதுக்கான தூய்மையான அறிவுங்கிறது எது அப்படின்னா அதுக்கு திருவள்ளுவர் சொல்வாரு, அறிவினால் ஆகுவது உண்டோ. அறிவு இருக்குதுங்கனால என்ன பிரயோஜனம்னு கேட்பாரு. அறிவினால் ஆகுவது உண்டோ, பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை அப்படின்னு சொல்வாரு. அதுக்கு மனுநீதி சோழனுடைய கதையும் சிவி சக்கரவர்த்தியுடைய கதையும் நம்ம எடுத்து படிச்சோம்னா இந்த திருக்குறளுக்கான பொருளே புரியும். அறிவினால் ஆகுவது உண்டோ, பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை. அப்ப அறிவு அப்படிங்கிறதுக்கான உண்மையான பயன் என்ன அப்படின்னா மற்றவர்களுக்கு வந்த துன்பத்தை தன்னுடைய துன்பமாக கருதி அதை நாம் நீக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் உண்மையான அறிவினுடைய அடையாளம். அப்படிதான் சித்தர்கள் இருப்பாங்க, அப்படிதான் இருந்திருக்கிறாங்கன்னு நீங்க பார்த்தோன்னா தெரியும். ஒன்று, உலகம் துன்பம் அடையும் போது அந்த துன்பத்தை நீக்குவதற்கான வழிபாடு முயற்சிகள் செய்வாங்க. அப்படி இல்லைன்னா ரொம்ப அமைதியா இருப்பாங்க. அதுக்கப்புறம் சித்தர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அருட்பெருஞ்சோதி அகவல் இருக்கும், நினைத்தவை நினைத்தாங்கு எய்திட. நினைத்தவை நினைத்தாங்கு எய்திட. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது. முதல்ல நினைத்தவைங்கிறது உலகியல் சார்ந்தது, 2வது நினைத்தவைங்கிறது அருளியல் சார்ந்தது. நினைத்தவை நினைத்தாங்கு எய்திட. ஆங்குன்னா நிறைவாக முழுமையாக அப்படின்னு அர்த்தங்க. நினைத்தவை நினைத்தாங்கு எய்திட அனைத்தையும் தரும் ஒரு அரும்பெறல் மணியே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த அரும்பெறல் மணி அப்படிங்கிறதான் இந்த இடத்துல வந்து அகலிடம், அப்புறம் உலரொளி, அப்புறம் சக்தி, இதெல்லாம் தந்ததுன்னா அப்படிப்பட்ட ஆற்றல் யாருக்கு எந்த ஆன்மாவுக்கு வாய்க்கிறதோ அவர்களே சித்தி பெற்றவர்கள். அந்த சித்தி பெற்றவர்கள் தான் சித்தர்கள் அப்படின்ற ஒரு பொருள். நம்ம இன்னைக்கு நினைக்கிறோம் அது ஒரு 3 வருஷம் கழிச்சு நடக்கும் அப்படிங்கிறது உலகியல் சார்ந்த உண்மை. ஆனா இந்த நொடி நினைக்கிறோம் அது அந்த நொடியே நடக்குது அப்படின்னா அது அருளியல் சார்ந்த உண்மை அப்படிங்கிறது. ஆனா இதெல்லாம் வந்து சொல்லும் போது நமக்கு வந்து ஒரு வெறும் வார்த்தையா தெரியும். ஆனா நீங்க அது அனுபவத்துல வரும்போதுதான் அந்த அனுபவ உண்மை அப்படிங்கிறது கண்டிப்பா புரியும். அதனால இந்த யோகம் அப்படிங்கிறது மிகச்சிறந்த விஷயம். ஏன்னா இந்த யோகத்தினுடைய அடிப்படை சரியை கிரியை. ஆனா இந்த யோகத்தினுடைய உயர்ந்த இடம் வந்து ஞானம் அப்படிங்கிறது. அதனால இன்னைக்கு வந்து வேற யாராவது ஏதாவது சொல்றாங்களா கேட்கறாங்களான்னு கேட்டுப்போம். கேட்டுட்டு திருவருட்பால 6ஆம் திருமுறையில இறைவனை ஏத்தும் இன்பம் அப்படின்னு ஒரு 10 பாட்டு இருக்கு. அதுல 9வது பாடல் இன்னைக்கு பார்க்கலாம். அது இந்த பாட்டுக்கு இந்த பாடலுக்கு இந்த மந்திரத்துக்கு ஓரளவுக்கு பொருந்தி வரும். யாருக்காவது கேள்வி இருந்தா கேட்கலாம், கருத்து இருந்தாலும் சொல்லலாம். நீங்க தொடருங்க ஐயா. நல்ல விஷயங்கள் கொடுத்தீங்க, நன்றிங்க. இது வந்து இறைவனை ஏத்தும் இன்பம், அது வந்து திருவருட்பா. இந்த திருவருட்பால
எல்லா பாட்டையுமே படிச்சு பார்த்தீங்கன்னா சில நேரத்துல ஒரு பாட்டோட பாதியை எழுதுனீங்கன்னா அது ஒரு காதல் கடிதம் மாதிரியே இருக்குங்க. எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ, இந்த பொருத்தம் உலகில் பிறருக்கு எய்தும் பொருத்தமோ, இதை மட்டும் எழுதிட்டு அப்படியே அது பேர் போட்டு யாருக்கு இல்லை பேர் போடாம யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுத்துடலாம். அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். ஏன் அப்படின்னா வள்ளலார் இறைவனின் மீது வைத்திருந்த அன்பை தான் அவர் ஒரு 5882 பாடலா பாடியிருக்காரு. அது மாதிரி ஆனா இன்னைக்கு இறைவனை ஏத்தும் இன்பம் அதுல 9வது பாடல் நீங்க முடிஞ்சானா நீங்க இணையத்துல எடுத்துக்கலாம். திருவருட்பா 6ஆம் திருமுறை இறைவனை ஏத்தும் இன்பம் அப்படிங்கிற ஒரு தலைப்பு. மணி 7:01 ஆயிடுச்சு. யோகமே ஞானம் பலித்த போதுளத்தில் யோகமே ஞானம் பலித்த போதுளத்தில் ஓங்கிய காட்சியே என்கோ யோகமை ஞானம் பலித்த போதுளத்தில் ஓங்கிய காட்சியே என்கோ ஏகமை ஞான யோகத்தில் கிடைத்து உள் இசைந்த பேரின்பமே என்கோ. போன வரியில ஓங்கிய காட்சியேன்னாரு, இந்த வரியில இசைந்த பேரின்பமே அப்படின்னாரு. யோகமை ஞானம் பலித்த போதுளத்தில் ஓங்கிய காட்சியே என்கோ ஏகமை ஞான யோகத்தில் கிடைத்து உள் இசைந்த பேரின்பமே என்கோ சாகலை தவிர்த்து என் தன்னை வாழ்விக்க. சாகலைன்னா டெத்து. சாகலை தவிர்த்தென் தன்னை வாழ்விக்க சார்ந்த சர்க்குருமணி என்கோ யோகமே ஞானம் பலித்த போதுளத்தில் ஓங்கிய காட்சியே என்கோ ஏகமை ஞான யோகத்தில் கிடைத்துள் இசைந்த பேரின்பமே என்கோ சாகலை தவிர்த்தென் தன்னை வாழ்விக்க சார்ந்த சர்க்குருமணி என்கோ மாகமும் புவியும் வாழ்வுற மணிமா மன்றிலே நடிக்கின்றோய் நினையே. மாகமும் புவியும் வாழ்வுற மணிமா மன்றிலே நடிக்கின்றோய் நினையே. வாழ்க சீரடியார் எல்லாம். சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி. பாட்டு சரியா நேத்து படிச்சு காட்டினீங்க. சரியா இருக்கு. நன்றி நன்றி நன்றி. அற்புதமா இருந்தது. மிக்க நன்றிங்க ஐயா. விளக்கங்களும் மிக அருமை ஐயா. வாங்க ரத்னகுமார் ஐயா, நிறைவு செஞ்சுக்கலாம். நன்றிங்க. நன்றி. நிறைவு செய்து கொள்வோம். யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் வான் பற்றி நின்ற மறைபொருளில் சொல்லினேன் என்றும் காலை எழுந்து கருத்தறிந்து ஓதினேன் ஞான தலைவனை நன்னூரேற்று என்றும் கூறிய திருமூலரின் கூற்றுக்கேற்ப வந்திருந்து கருத்துக்களை கூறி தெளிவுபடுத்திய கௌரி அம்மா பிரணோயா அவர்களுக்கும்
இவை கொடுத்து சிறப்பித்த பவனமுனி அம்மா, கலாபவன் சங்கர், ஆடி ஐயா, கல்பன் ஐயா, மாரி கணேஸ்வரமூர்த்தி, மிக்க நன்றி. களம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு கேள்வி ஞானம் ஆன்ம சுவாசம் நிகழ்வில் சந்திப்போம்.